அண்மை செய்தி. ஆன்மீக பயணமாக கோவை வெள்ளியங்கிரி மலையேறி தரிசனத்திற்கு சென்ற ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷ் வழங்க கேட்கலாம். சுதீஷ், கடந்த சில தினங்களுக்கு முன்னாடிதான் தொடர்ந்து அடுத்தடுத்து மூவர் மலையேறும்போது 2 நாட்கள்ல 3 பேர் உயிரிழந்தாங்க. இப்ப மீண்டும் ஒருவர் உயிரிழந்திருக்காரு. இப்போ உயிரிழந்தவரோட விவரம் என்ன, தகவல்? பிரியதர்ஷினி, நீங்கள் சொன்னது போலவே சமீபத்துல மட்டும் 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த வெள்ளியங்கிரி மலை அமைந்திருக்கிறது. முழுக்க முழுக்க ஒரு செங்குத்தான ஒரு மலைப்பகுதியாக இருக்கிறது. சுயம்பு வடிவாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசிப்பதற்காகத்தான் தமிழகம் முழுவதும் மட்டுமில்லாம ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆன்மீக பயணமாக சுற்றுலாவாக வருகிறார்கள் இந்த மலை ஏறுவதற்கு. இது 7 மலைகள் இருக்கிறது. முதல் மலையில் தொடங்கி 7வது மலையும் முதல் மலையும் மிகவும் செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு மலையாக இருக்கிறது. இதில் மிகவும் சிரமப்பட்டுதான் ஏறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் சமீபத்தில் மட்டும் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து ரகுராம் என்பவர் தனது நண்பர்களோடு 15 பேர் கொண்ட குழுவோடு சென்னையிலிருந்து நேற்று முன்தினம் வந்து நேற்று காலை 9 மணி அளவில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்திலிருந்து ஏற துவங்கி இருக்கிறார்கள். மதியம் பிற்பகல் 2 மணி அளவில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கிறார். தகவல் அடிவாரத்திற்கு கொடுக்கப்பட்டு அந்த பாரம் தூக்கும் தொழிலாளர்கள் மூலமாக அவரது உடலானது மலையிலிருந்து 5வது மலையில் தான் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் மயங்கி விழுந்திருக்கிறார். 5வது மலையிலிருந்து அவர் அடிவாரத்திற்கு சுமார் 4 மணி அளவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதன் பிறகாக அங்கு வந்த மருத்துவ குழுவினர் அவரை பரிசோதத்தில் அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள ஆலாந்துறை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவரது உடல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வனத்துறையினரும் வாய்மொழியாக கீழிருந்து வடிவாரத்திலிருந்து மலை ஏறுபவர்களுக்கு தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகிறார்கள். ஒலிபெருக்கி மூலமாக சர்க்கரை நோய், இதய நோய், நுரையீரல், குறிப்பாக நுரையீரல் பிரச்சனை இருப்பவர்கள் மலையேற வேண்டாம் என அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது வனத்துறை சார்பில். அதற்கான ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டது. இதனால் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களிலிருந்தும் கூட இது போன்ற ஆன்மீக பக்தர்கள் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருடந்தோறும் வருகிறார்கள். அதற்காக அறிக்கையாகவும் வனத்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது. சமீபத்தில் புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட பிறகு மருத்துவர்களுடைய அறிவுரைகளும் புதிய தலைமுறை வாயிலாக வெளியிடப்பட்டிருந்தோம். மருத்துவர்கள் குறிப்பாக கூறுவது என்னவென்றால், நுரையீரல் பிரச்சனை உள்ளவர்கள் இது போன்ற செங்குத்தான மலையை ஏறும்போது அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட அபாயம் இருக்கிறது என்று அவர்கள் அறிவுறுத்தி இருந்தார்கள். இருந்த போதிலும் கூட ஆன்மீக பயணம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பயணமாக ஆண்டுதோறும் வரக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த உயிரிழப்புகள் தொடர்ந்து ஏற்படுகிறது. மலையில் அடிவாரத்திலிருந்து 7 மலைகளுக்கிடையே 4 பகுதிகளில் தற்காலிக மருத்துவ முகாம்களும் முதலுதவிக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போதும் கூட ஒரு சில இடங்களில் அந்த குழுக்கள் சென்று அவர்களை பரிசோதிப்பதற்குள்ளாகவே மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுதீஷ்.